இன்றைய தேவ வார்த்தை 1 பேதுரு 2:10. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இன்றைய வசனத்தின் மூலம் தேவன் நம்மை நம் கிறிஸ்துவண்டையில் வருவதற்கு முன்பாக இருந்த நிலையையும் கிறிஸ்துவண்டையில் வந்ததற்கு பின்பாக இருக்கும் நிலையும் ஒப்பிட்டு பார்த்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு இருக்கும் விலை மதிப்பில்லாத அவருடைய கிரிகைகளை குறித்து பாராட்டச் சொல்கிறார். நாம் கிறிஸ்துவை பெறாத போது நாம் தேவனுடைய இரக்கங்களையும் நீதியையும் பெறவில்லை. ஏனென்றால் நாம் தேவனை சாராதவர்களாய் இருந்தோம். நாம் தேவனால் படைக்கப்பட்ட வெறும் படைப்புகளாய் மட்டும் இருந்தோம். நாம் ஜபங்களை சொன்னோமே தவிர தேவனோடு கலந்துரையாடவில்லை. அதுவும் நமக்காக மட்டும் ஜெபித்து கொண்டிருந்தோம். தேசங்களுக்காக ஜபிக்கவில்லை. திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஜபிக்கவில்லை. நாம் மதம் சார்ந்தவர்களாக இருந்தோமே தவிர தேவனோடு எந்த உறவும் இல்லாதவர்களாய் இருந்தோம். நாம் எல்லா விதமான சடங்காச்சாரங்களையும் பின்பற்றி கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்த நாளன்று தேவனுடைய குமாரனோடு ஒரு எதிர்படுதல் ஏற்பட்டது. யாரோ ஒருவர் இரட்சகரை பற்றி நம்மிடத்தில் சொன்னார்கள். மதத்திற்கும் இயேசுவிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இப்போதோ நாம் கிறிஸ்தவர்களாக மிக உயர்ந்த தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானது. நம்முடைய அனுதின தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர். நாம் முன்னால் தேவனுடைய ஜனங்களாய் இல்லாத போது அவருடைய இரக்கங்கள் இல்லாதிருந்ததையும் இப்போது அவருடைய ஜனங்களாக அவருடைய இரக்கங்களை பெற்றிருப்பதையும் ஒப்பிட்டு பார்க்க சொல்கிறார் பேதுரு. விசுவாசிகள், யூதர்கள், புறஜாதியர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் என்று யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இங்கு கிறிஸ்தவராக பிறந்திருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லவில்லை. ஆனால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய மீட்கும் திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். நம் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாமல் இருந்தபோது தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருந்தோம். இரக்கமில்லாமல் இருந்தோம். ஆவிக்குரிய இருளில் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ அவருடைய பாவ மன்னிப்பையும் தயவையும் பெற்றிருக்கிறோம். அவருடைய இரக்கத்தையும் பெற்றிருக்கிறோம். இது தேவனுடைய ஜனங்களுக்கு நம்முடைய புதிய அடையாளத்தினால் கிடைக்கும் வரங்களை பற்றி முக்கியப்படுத்துகிறது. இத்தகைய மிகப்பெரிய சலுகைகளை தேவன் நமக்கு தந்தது நாம் கர்வமாக இருப்பதற்கு அல்ல, நம்மை பற்றி பெருமை பாராட்டிக் கொள்வதற்கும் அல்ல. ஆனால் அவருடைய துதிகளையும் அவர் நமக்காக செய்யும் மற்றும் செய்கிற பெரிய பெரிய அற்புதங்களையும் பிரகடனம் பண்ண வேண்டும், அவருடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது இன்றைய வசனம். அவரை உயர்த்த வேண்டும் என்றும் கற்றுக் கொடுக்கிறது இன்றைய வசனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.